ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம பூங்கொடிக்கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா உங்கள் மாமியார் உன்னை அடித்து காயப்படுத்தினாங்களா, உன்னை கத்தியால் கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மிரட்டினாங்களா, சொல்லுமா, என்னம்மா அமைதியாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் நம்ம அப்படியே பூங்கொடி திருன்னு முழிக்கிறாங்க. இங்கே நம்ம மீனாட்சியை பார்க்குறாங்க, பார்க்கவும் நம்ம ராசாத்தியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் சுற்றி பார்க்குறாங்களே தவிர வாயை திறந்து இதுதான் நடந்ததுன்னு சொல்லவே இல்லை. உடனே இங்கே ராசாத்தி இருந்துட்டு, பூங்குடி நீ நடந்தது நடக்காததுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிட்டை போட்டு விடு, நம்ம இது மூலமாக அந்த குடும்பத்தை பழி வாங்கின மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படியே சைகை பண்ணுறாங்க. இங்கே பூங்குடிக்கு தெரியுது நடந்தது யதார்த்தமாக நடந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போது இங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, ஏம்மா என்னம்மா நீ பாட்டுக்கு அமைதியாகவே இருக்க, சொல்லுமா எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கத்துறாங்க. உடனே இங்கே நம்ம பூங்குடி இருந்துட்டு, மேடம் இன்சிடெண்ட் நடந்ததெல்லாம் உண்மைதான், என் மாமியார் கத்தி தெரியாமல் மேலே வீசி இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து போடுறப்போ தெரியாமல் என் மேலே கத்தி பட்டுருச்சு, மற்றபடி என் மாமியார் மேலே எந்த தப்புமே இல்லை, இது யதார்த்தமாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பூங்குடி சொல்லவும், இதை கேட்ட இங்கே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, என்னம்மா நீ இப்படி சொல்கிற, உங்கள் அத்தை என்னடானா உங்கள் மாமியார் உன்னை என்னமோ கத்தியால் குத்த வரதாகவும் உன்னை கொலை மிரட்டல் பண்ணதாகவும் கொடுமை பண்ணுறதாகவும் அழுதுகிட்டே வந்து சொன்னாங்க, நீ என்னமோ சாதாரணமாக சிம்பிளாக இது யதார்த்தமாக நடந்தது அப்படின்னு சொல்கிற, என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராசாத்தியோட ஹஸ்பண்டும் அப்படி நடுங்குறாங்க. ஏன்னா பொய்யா கேஸ் கொடுத்ததுனால நம்ம எங்கே உள்ளே போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் பதட்டம். ஸோ இப்போது இங்கே ராசாத்திக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இது நம்ம பூங்குடி வந்து சொன்னது. நம்ம மஞ்சமலையுமே பயங்கர அதிர்ச்சியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ராசாத்தி இருந்துட்டு, பூங்குடி என்ன பூங்குடி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த குடும்பமாக சேர்ந்து எல்லாருமே உன்னை கொடுமைப்படுத்துகிறாங்கல்ல, உன்னை காயப்படுத்தியிருக்காங்க, தைலெல்லாம் போட்டிருக்காங்க, இங்கே பாரு பூங்குடி அவங்களுக்கெல்லாம் பயப்படாத, நீ அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இப்படி அவங்கள காட்டி கொடுக்காம இருக்கணும்னு அவசியம் இல்லை, உனக்காக நான் இருக்கேன், இதோ போலீஸ் மேடம் இவங்க இருக்காங்க, அப்பா இருக்காருன்னு இவங்க எல்லாருமே இருக்கோம், நாங்கள் எல்லாருமே இருக்கோம் பூங்குடி, நீ பயப்படாமல் நடந்ததை தெளிவாக சொல்லு பூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி சொல்லவும், நம்ம பூங்குடி இருந்துட்டு, அத்தை நடந்ததுதான் அத்தை சொன்னேன், இது யதார்த்தமாக நடந்தது தான், அவங்களுக்கே தெரியாது என் மேலே கத்தி வந்து விழும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப பதறி போயிட்டாங்க, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து அடிக்கடிக்கு என்னை விசாரிச்சுக்கிட்டே என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே என்னை ரொம்ப நல்லபடியாக தான் பார்த்துக்கிறாங்க, அவங்க மேலே எப்படி அபாண்டமாக நான் பழி போடுறது, இங்கே பாருங்க அத்தை, தப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்க மேலே தப்பு நம்ம சொல்லணும், தப்பு இல்லாதப்ப அவங்க மேலே அபாண்டமாக பழி போடுறது அது வந்து உண்மையாகவே அது மிகப்பெரிய தப்பத்தை, கண்டிப்பாக என்னால் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, நடந்தது என்னமோ அதுதான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடி வந்து செம்மையாக ஒரு பஞ்ச் வச்சிடுறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம மீனாட்சிக்கு ரொம்ப அப்படியே ஆறுதலாக ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அப்படியே படக்குன்னு நெஞ்செல்லாம் துடிச்சிக்கிட்டே இருந்தது, எங்கே என்ன ஆகுமோ, பூங்கொடியுமே ஏதாவது போய் சொல்லி நம்மளை ஜெயிலுக்குள்ளே அனுப்பிடுவாளோ, ஊரில் தலை காட்ட முடியாதே அப்படின்ற ஒரு பயம் பதட்டம் அவமானமாக இருக்குது, அப்படி இப்படின்னு நம்ம மீனாட்சி வந்து ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பூங்கொடி இப்படி சொன்னதுமே கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம மீனாட்சி. உடனே நம்ம மீனாட்சி ஓடி வந்து இங்கே நம்ம பூங்கொடியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எத்தா பூங்கொடி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதா, இது தெரியாமல் நடந்தது அப்படின்றத நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் நீ நல்லா இருப்பத்தா, கண்டிப்பாக உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நடந்தது என்ன அப்படின்றது அது யதார்த்தமாக நடந்ததா எப்படி நடந்தது அப்படின்றத நீ தெளிவாக இப்போது இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்ட சொன்னேன், ஒருவேளை இதோ இங்கே உங்கள் அத்தை வேணும்னே பொய்யான கேஸை நான் என் மேலே போட்டு உள்ளே தள்ளணும்னு நினைக்கிறாங்க, அதே மாதிரி நீ நினச்சிருந்த அப்படின்னா என் குடும்பம் மானமே போயிருக்கும், கௌரவமே போயிருக்கும், அது மட்டும் இல்லாமல் நான் ஜெயிலில் இருந்திருக்கணும், இதெல்லாம் நடக்க விடாமல் பண்ணது நீ சொன்ன வாக்குமூலத்தினால தான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாட்சி வந்து ரொம்பவே அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறாங்க. நம்ம பூங்கொடிக்கு இருந்துட்டு, இருக்கட்டுங்க எதுக்காக பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே என்ன நடந்ததோ அதுதானே நான் சொன்னேன், அபாண்டமாக ஒருத்தவங்க மேலே பழியை போட்டு அவங்கள ஜெயிலுக்குள்ளே தள்ளணுன்ற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது, நீங்கள் மட்டும் இந்த இடத்துல நீங்கள் வேறு யாருனா இருந்திருந்தாலுமே கண்டிப்பாக நான் என்ன நடந்ததோ அதுதாங்க சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூங்குடி சொல்கிறாங்க. இப்போது இங்கே போலீஸ் இருந்துட்டு, சரி உங்கள் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, உடனே இங்கே சுடலை கூப்பிட்றாங்க, யோ என்னையா இதெல்லாம்,
அபாண்டமாக அந்த பொம்பளை மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளலான்னு பார்த்துருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா? உங்களுக்கு வேணால் வேலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு 1008 கேஸ் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும்ல. உங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாரியா, இதுக்கப்புறம் இன்னொரு டைம் நீ பொய்யான கேஸை கொடுத்த யார் மேலேயாவது அப்படின்னா உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் சுடலில் இருந்துட்டு இல்லைங்க இனிமேலாம் நான் கண்டிப்பாக இப்படி யார் மேலேயுமே அபாண்டமாக பழி போட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடலை வந்து அப்படியே நடுங்குறாங்க. மஞ்சமலைக்கு பயங்கர அதிர்ச்சி தான். ஏன்னா இங்கே நம்ம பூங்கொடி வந்து இப்படி அவங்க பக்கம் சாதகமாக சாட்சி சொல்லுவாங்கன்னு அவங்களுமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அவங்கள பழி வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நம்ம மஞ்சமாலியுமே வந்தாங்க. அதையும் தாண்டி மஞ்சமாலியை ஏற்றி விட்டதே இங்கே ராசாத்தி தானே. ராசாத்தி கண்டதை போனதெல்லாம் சொல்லி அவங்க குடும்பத்தை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களுமே சொல்லி ஏற்றி விட்டதுனால தான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தது. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் ஐடியாவே இங்கே நம்ம ராசாத்தி கொடுத்தது. இப்போது இன்ஸ்பெக்டருமே கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாருமே அங்கேருந்து போக சொல்லிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே தான் இங்கே நம்ம மாயாண்டி குடும்பமும் மஞ்சமலை குடும்பமும் இருக்காங்க. இப்போது மஞ்சமலை இருந்துட்டு இங்கே ராசாத்திக்கிட்ட ராசாத்தி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இங்கே நம்ம பூங்கொடி ஓடி வந்து அப்பா நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தா என்ன உங்க கூட நின்று பேச சொல்கிற, நீ எனக்கு சாதகமாக பேசாமல் அந்த குடும்பத்துக்கு சாதகமாக பேசி எப்போவுமே அந்த குடும்பத்துக்கு சாதகமாக தான் நடந்துக்கிற, நீ இப்படியெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூங்கொடி இருந்துட்டு என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அந்த குடும்பத்தை நான் முகத்தறியை கிழிக்கிறேன் அதுக்கு இதுக்குன்னு தான் போனேன், அதெல்லாம் ஓகே தான், ஆனால் அவங்க மேலே தப்பே இல்லாமல் நான் எப்படிப்பா அபாண்டமாக அவங்க மேலே பழி போட முடியும், அப்பா அது மிகப்பெரிய தப்புன்னு உங்களுக்கே தெரியும்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராசாத்தி இருந்துட்டு ஹேய் என்னடி தப்பு நியாயம்னு சொல்லிட்டு சும்மா நீதி நியாயமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு பூங்கொடி, நீ இப்போல்லாம் அந்த குடும்பத்துக்கு பக்கம் சாதகமாக தான் பேசிக்கிட்டு இருக்க, நம்ம குடும்பத்துக்கு சாதகமாக நீ எதுவுமே செய்யறதில்ல, அந்த வீட்டு மருமகளாகவே நீ மாறிட்டடி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. என்னத்தை நீங்களாவது அப்பாவுக்கு சொல்ல வேணாமா, அப்பாவுக்கு நல்லது கெடுத்தெல்லாம் நீங்கள் தானே எடுத்து சொல்லணும், எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்பாவை கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் தான் பிரச்சனை எதுவும் இல்லை, இது யதார்த்தமாக நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அப்பாவை கூட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு தானே போகணும், எதுக்காக இப்படி என் அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து என் அப்பாவை உசுப்பேற்றி இப்படி சண்டையை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அத்தை, இப்படி பெருசாக வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பூங்கொடி நாக்கப்படுங்கிற மாதிரி ராசாத்தி கேட்குறாங்க. ராசாத்திக்கு ஒரே அவமானமாக போகுது. என்ன பிள்ளை, என்ன கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நீ பெரிய ஆள் ஆயிடுவியா, ஒரு அத்தைன்ற மரியாதையே உனக்கு இல்லையா, இங்கே பாருங்கத்த வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நடந்துக்கணும், நீங்கள் அப்படி நடந்துக்கல அப்படின்னா உங்களுக்கு புத்தி அறிவு நான் சொல்ல வேண்டிய இடத்துல தான் இருக்கேன் த. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என் அப்பாவை எதுலையும் இழுத்து விடாதீங்க, என் அப்பாவும் ரொம்ப நல்லவர் தான், ஆனால் கண்டத்தை போனதெல்லாம் சொல்லி என் அப்பாவை கெட்ட வழியில் கூட்டிகிட்டு போகாதீங்க. இங்கே பாருங்கப்பா, அவங்களே இல்லை யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சால் மட்டும்தான் தண்டனை அனுபவிக்கணும்ப்பா, தயவு செஞ்சு அத்தை பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் கண்டதை போனதெல்லாம் செஞ்சு உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு அத்தை பேச்சை கேட்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது யார் மூலமாகவோ இங்கே பேச்சுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் விவகாரம் தெரியுது. ஸோ பயங்கரமாக அப்படியே பதட்டப்படுறாங்க. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. உடனே இங்கே பென்னிக்கு தான் கால் பண்ணுறாங்க. அண்ணே என்னென்ன எல்லாரும் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கீங்களா, அண்ணனையும் அண்ணியையும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கூட்டிகிட்டு போனாங்களாமே, நெசமா அந்த ராசாத்தியும் என் வீட்டுக்காரரும் கேஸ் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க. நம்ம பென்னி இருந்துட்டு ஆமாத்தா என்னென்னமோ நடந்து போச்சு, கடைசியில் பூங்கொடி அங்கே நடந்ததெல்லாம் யதார்த்தமாக நடந்தது தான், மீனாட்சி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லிடுச்சுதா. பூங்கொடி மட்டும் அப்படி சொல்லாமல் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு மச்சான் இது என்னது சியானும் மீனாட்சி தங்கச்சியும் ஜெயிலுக்கு தான் போயிருக்கணும். எப்படியோ ஆனவங்க புண்ணியத்தில் அவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைத்தா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நல்லபடியாக இப்போ நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்ணே யாருண்ணே கேஸ் கொடுத்தது, என் புருஷனா இல்லை அந்த ராசாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாம் ஸ்டேஷனில் இருந்தாங்கம்மா, யார் என்னென்ன பண்ணாங்கன்னே தெரியல, ஏதோ நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் அந்த ராசாத்தி தான் பிளான் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுதுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கண்டிப்பாக அவள் தான் அப்படி ஒரு பிளானை பண்ணியிருப்பாள், இல்லாத பொல்லாதெல்லாம் என் புருஷனுக்கு ஏற்றி விட்டு ஒன்று கணக்கு, அதாவது
நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று மேலே ஒன்று கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறான் அந்த ராசாத்தி. எதுக்காக தான் அவன் இப்படிலாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருத்தா, நீ கண்டதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. நாங்கள் எல்லாருமே நல்லபடியாக இப்போ வீட்டுக்கு தான் போகிறோம். நீ அது இதுன்னு பேசி எதுவும் சண்டை எதுவும் வளர்த்துக்காதத்தா. நீ அங்கே பத்திரமா இருந்த அப்படின்னாவே அதுவே போதும். இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் மேலே பூங்கொடி நம்ம பக்கம் இருக்காத்தா. நம்ம பக்கன்றதை விட நீதி நியாயம் நேர்மைன்னு அதில் கண்ணியமாக இருக்கா. உண்மையாகவே நினைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம பூங்கொடியை அப்படி சொல்லிட்டு நம்ம பென்னி சொல்கிறாங்க. இப்போ தான் இங்கே நம்ம பேச்சுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. இப்போது நம்ம பேச்சு வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. இன்னொரு சைடு மீனாட்சி பென்னி இவங்க எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம தேன்மொழி பயங்கரமாக அழுதுகிட்டு ஓடி வந்து நம்ம மீனாட்சியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா, உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, உங்களை கூட்டிகிட்டு போயிட்டாவே இனிமேல் நீங்கள் திரும்ப வரவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. உங்களை ஏதாவது அடித்தாங்களாம்மா அப்படி சொல்லிட்டு இங்கே தேன்மொழி வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம மீனாட்சி இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேனு, நான் நல்லபடியாக திரும்பி வந்துட்டேன், நீ எதை நினச்சி பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தெய்வான இருந்துட்டு, மதனி என்ன நடந்துச்சு, எப்படி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து திரும்ப வந்தீங்க, அவங்க வந்து என்ன கேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அங்கே நடந்து எல்லாத்தையுமே தெய்வானக்கிட்டையுமே சொல்கிறாங்க. தெய்வான இருந்துட்டு, இங்கே பாருங்க மதனி, இங்கே நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இதோ இங்கே நிற்கிறாளே இந்த பூங்கொடி, இவ தான் அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்கும் சொல்லி அவங்கள ஒரு பக்கம் ஸ்டேஷனுக்கு போக சொல்லிட்டு இவ என்னமே தெரியாத மாதிரி வீட்டில் இருந்திருக்கா. அங்கே வந்து நல்ல மாதிரி நடிச்சிருக்கா. இங்கே பாருங்க மதனி, இந்த பூங்கொடியை நம்பவே நம்பாதீங்க. இவ சரியான கேடு கெட்டவ. இவ எப்போ இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சாலோ அந்த நிமிஷத்துலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கே பாருங்க மதனி, இப்போ கூட ஒன்றும் இல்லை, இந்த பூங்கொடியை வீட்டை விட்டு துரத்திடலாம் மதனி அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மாயாண்டி இருந்துட்டு, எத்தா தெய்வான கொஞ்சம் சும்மா இருக்கியாத்தா அப்படி சொல்லிட்டு, என்னென்ன கோவம் வருதோ, இப்போ இந்த பூங்கொடியால் தானே நம்ம வீடே இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நல்லதை எடுத்து செய்வீங்கன்னு நினச்சா, நீங்கள் என்னமோ அந்த எம்புடு தப்பு நடந்தாலுமே, அந்த பூங்கொடி மேலே எம்புடு தப்பு இருந்தாலுமே அந்த பூங்கொடியை நீங்கள் திட்டக்கூட செய்கிறது கிடையாது. போது நிறுத்துத்தா. பூங்கொடி மேலே எந்த தப்புமே இல்லை. பூங்கொடிக்கு நடந்த போலீஸ் ஸ்டேஷன் விவகாரம் எதுவுமே அவளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இப்போ நாங்கள் வீட்டுக்கு நேராக நல்லபடியாக வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணமே பூங்கொடி தான். பூங்கொடி இல்லை, பூங்கொடி மட்டும் மஞ்சமாலை பக்கம் அதாவது அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் சாமி போட்டிருந்தா அப்படின்னா அப்படி தான் நாங்கள் 2 பேரும் ஜெயிலுக்குள்ளே தான் இருந்திருக்கணும். இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் இப்போ வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணமே பூங்கொடி தான். தேவையில்லாமல் பூங்கொடி தான் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் அங்கே காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அந்த பிள்ளை மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. ஏற்கனவே அவளுக்கு நெத்தியில் காயம்பட்டு ரொம்ப உடம்பளவில் பாதிக்கப்பட்டிருக்கா. தேவையில்லாமல் அவளோட மனசையும் நோக்கடிக்கணும்னு நினைக்காதரா தெய்வான்னு, நீ போய்ட்டு வேலை என்னமோ அதை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம மாயாண்டி இருந்துட்டு பூங்கொடிக்கிட்ட, எத்தா உண்மையாகவே நான் உனக்கு 7 கும்பிடு போகணுன்னுட்டா. நீ நம்ம வீட்டு கௌரவத்தவே காப்பாற்றிட்ட. இந்த வீட்டுக்குள்ளே வந்த நாளே இந்த குடும்பத்தில் உள்ளவங்களோட முகத்திரியை கிழிக்கிறேன், பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு வந்தவ இன்னைக்கு இந்த வீட்டோட கௌரவத்தவே காப்பாற்றிருக்கத்தா. நான் நினைக்கிறப்போ ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. பூங்கொடி எதுவுமே பேசாமல் உள்ளே போயிடுறாங்க. இப்போ இங்கே நம்ம மீனாட்சியுமே, எங்கே நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தாங்க. அது மட்டும் இல்லாமல் பூங்கொடி இந்த வீட்டில் வளர்ந்த புள்ள, ஏதோ ஒரு மூலையில் ஓரத்தில் நம்ம மேலே அந்த பிள்ளைக்கு பாசமெல்லாம் இருக்க தான் செய்யுது. அதையும் தாண்டி என்ன நடந்துச்சோ அதை மட்டும்தான் அந்த பிள்ளை சொல்லிச்சு. தேவையில்லாமல் நம்ம மேலே பழியை போட்டு நம்மளை ஜெயிலுக்குள்ளே அனுப்பணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை துளி கூட நினைக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க. இப்போது நம்ம அழகருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம்மா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் அந்த பூங்கொடி நமக்கு சாதகமாக போலீஸ் ஸ்டேஷனில் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அந்த மஞ்சமாலை கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பூங்கொடியும் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தி பார்க்கணும், ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு தான் நினைக்குவான்னு நினச்சேன். ஆனால் எப்படியோ இந்த விஷயத்தில் அவள் உண்மையை பேசினா, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு இப்போது மறுநாள் காலையில் இங்கே நம்ம பூங்கொடி வந்து இன்ஸ்டிடியூட் போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. மாயாண்டி இருந்துட்டு கிளம்புறப்போ, எத்தா பூங்கொடி இன்னும் 2 நாள் நீ வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்லத்தா அப்படி சொல்லிட்டு, இல்லைங்க நான் போகணும், போனால் தான் படிப்பெல்லாம் பாதியிலே நிற்குது. அதனால் போனால் தான் எல்லாமே கரெக்டாக எனக்கு படிக்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும்.
நான் போகிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டிடியூட் கிளம்பி போகிறாங்க. ஸோ போனால் போகிற வழி இல்லை, அதாவது நம்ம பூங்குடி மட்டும்தான் போகிறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முன்னாடியே போயிட்டுருப்பாங்க போல், பூங்குடி வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பூங்குடி மட்டும் தான் தனியாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தா நம்ம கருங்கல் பாண்டி ஸோ அப்படியே பூதம் மாதிரி வந்து நிற்கிறாங்க. கருங்கல் பாண்டியை பார்த்ததுமே இங்கே நம்ம பூங்குடிக்கு ரொம்பவே பதட்டமாக போகுது. இவன் எப்படி இவன் ஜெயிலுக்கு போயிட்டான் தானே அந்த அழகரோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. பதட்டமாகுது. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து கடத்திட்டு போயிட்டு தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த ஞாபகம் எல்லாமே வந்துடுது. ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ நம்ம பயப்படுற மாதிரி அவங்ககிட்ட காட்டிக்கக்கூடாது, ரொம்ப போல்டாக இருக்கணும். கண்டிப்பாக இவனால் நம்மளை என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஸோ கருங்கல் பாண்டி இருந்துட்டு ஏய் என்னடி அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி முகத்தை முறைச்சிக்கிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே பூங்குடி இருந்துட்டு, சி உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, உன்ன மாதிரி ஒரு கேடு கேட்டால் உன் முகத்தில் முழியறத கூட நான் பாவம் நினைக்கிறேன், ஒழுங்காக வழியை விடு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் என்னை அசிங்கப்படுத்திட்டுல, அது மட்டும் இல்லாமல் உன் புருஷனை வச்சு என்னை அடிக்க சொல்லிட்டல, நான் எப்படியெல்லாம் அடி வாங்கினேன், எம்பிட்டு அவமானப்பட்டேன், அதுக்கு எல்லாத்துக்குமே நீ சேர்த்து அனுபவிக்கணும்டி. அது மட்டும் இல்லாமல் நீ உயிரோடவே இருக்க மாட்டேன், உன்னை நான் அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு உன்னை தூக்கி எங்கேயாவது குளத்துலையோ இல்லை கடல்லையோ ஏரியிலையோ போட்டு சாவடிக்க போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது பூங்கொடிக்கிட்ட கருங்கல் பாண்டி வந்து சொல்கிறாங்க. நம்ம பூங்கொடி இருந்துட்டு, இங்கே பாருடா, தேவையில்லாமல் என்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இருக்காது, ஒழுங்காக வழியை விட்டுரு. இந்த விஷயம் மட்டும் என் புருஷன் அழகருக்கு தெரிஞ்சது அப்படின்னா உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப உரிமையாக தன்னுடைய புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பூங்கொடி வந்து சொல்கிறாங்க. கருங்கல் பாண்டிக்கு பயங்கரமாக கோவம் ஏறுது. உடனே கருங்கல் பாண்டி இருந்துட்டு நம்ம பூங்கொடியோட தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு, என்னடி புருஷன் வந்து காப்பாற்றுவான், அது வருவான், இவன் வருவான், அவன் வருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எவன் வந்தாலும் உன்னை என்கிட்டேருந்து காப்பாற்றவே முடியாது. அன்னைக்கு வேணால் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இருந்தாங்க, அவங்க மூலமாக அந்த அழகர் தேடி கண்டுபிடிச்சி உன்னை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டான். ஆனால் இப்போது யாருமே இல்லையேடி, நான் தான் உன்னை கடத்திட்டு கொண்டு போனேன் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. நான் இப்போவே உன்னை அதாவது கடத்தி ரொம்ப தொலைவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம பூங்கொடிக்கு கொஞ்சம் பயம் பார்த்துட்டு வந்துடுது. இங்கே பாரு, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் இன்னொருத்தனோட பொண்டாட்டிடா அப்படின்னு தெரிஞ்சுமே நீ ஏன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கருங்கல் பாண்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு பூங்கொடி, உங்ககிட்ட நான் நல்ல விதமாகவே கேட்குறேன். இங்கே பாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டோன்னு நினச்சேன், ஆனால் அதுதான் நடக்கலை. ஆனால் என் ஆசைக்கு என்னங்க நீ வந்த அப்படின்னா, ஒரே ஒரு நாள் வந்த அப்படின்னா அப்படியே நான் உன்னை நல்லா ஆசை தீர அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் உன் பக்கமே உன் வழியில் கூட திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நீ நான் சொன்னதுக்கு ஓகே சொன்ன அப்படின்னா நீ உசுரோட சந்தோஷமாக மானத்தோட கௌரவத்தோடு வாழலாம் அப்படின்னு சொல்லவும், சி இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, கொஞ்சம் கூட கூசலை, நாக்கெல்லாம் எனக்கு கூசலையே அப்படின்னு சொல்லிட்டு. பூங்கொடி இருந்துட்டு, இங்கே பாருடா, தேவையில்லாமல் என்கிட்ட இப்படி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடு, இல்லைன்னா என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. என்னடி சும்மா வசனம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியை தூக்கி காரில் போட்டு லாக் பண்ணிடுறாங்க. உடனேங்க நம்ம கருங்கல் பாண்டி வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப தூரம் அவங்க வந்து முன்னாடி அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இந்த டைம் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகல, ஒரு மலைப்பகுதியில் காட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு சின்னதாக ஒரு ரூம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு எங்கள் பூங்குடி வந்து கட்டி போட்டுடுறாங்க சேரில் உட்கார வச்சு. இப்போது இங்கே பூங்குடி இருந்துட்டு, டே என்ன என் கையில் கட்டியிருக்க கவர் எல்லாத்தையுமே அவுத்து விடுடா, ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க, கண்டிப்பாக இந்த பாவத்தெல்லாம் நீ எங்கடா போய் அனுபவிப்ப, கண்டிப்பாக நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கருங்கல் பாண்டி இருந்துட்டு, என்னடி சும்மா துள்ளிக்கிட்டே இருக்க, நான் பாவத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிறேன், அதெல்லாம் ஏன் பாடு, நீ எதுக்காக அதை நினச்சி கவலைப்படுற, இங்கே பாரு பூங்குடி, இங்கே யாருமே வர முடியாது, ஏன் என் அடியாட்களுக்கு கூட நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை, தனியாக தான் உன்னை தூக்கிட்டு வந்திருக்கேன். பூங்குடி, நீ நானும் சந்தோஷமாக இன்றைக்கி முதல் இரவு கொண்டாட போகிறோம், நீயும் சந்தோஷமாக இருப்பூங்குடி, இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட், ஏன் நீ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுற அப்படி சொல்லிட்டு கூச்சமே இல்லாமல் இங்கே இந்த கருங்கல் பாண்டி பேசவும், பூங்குடி இருந்துட்டு, இங்கே பாருடா, தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படி சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நீ ஒரு ஆம்பளையாக இருந்தா இந்த கயிறை கட்டி வச்சிருக்கல, அதெல்லாம் அவுத்து விட்டுட்டு உன் வீரத்தை என்கிட்ட காட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடி வந்து சொல்கிறாங்க.
ஓ அப்படியா? இங்கேருந்து உன்னால் எப்படி தப்பிச்சு போக முடியும்? கண்டிப்பாக தப்பிச்சு போகிறதுக்கு ஒரே ஒரு துளி சான்ஸ் கூட கிடையாது. சரி, நான் அந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த பெண்குட்டி எப்படி துள்ளுதுன்னு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு கயிறு எல்லாத்தையுமே அவுத்து விட்டுறாங்க. ஸோ அந்த கருங்கல் பாண்டிக்கிட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே கருங்கல் பாண்டி இருந்துட்டு வா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கீழே தள்ளி கீழே படுக்க வச்சிடுறாங்க. உடனே இங்கே பூங்குடி இருந்துட்டு கருங்கல் பாண்டியை நூக்கி விட்டுட்டு அதாவது கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி வெளியே ஓடிடுறாங்க. ஏய் நில்லடி அப்படி சொல்லிட்டு பின்னாடியே இங்கே கருங்கல் பாண்டியும் ஓடி வர இங்கே நம்ம பூங்கொடி இருந்துட்டு காடு அங்கே அவங்களுக்குமே என்ன ஏது எங்கே போகணும் வரணும்னு கூட தெரியல. ஸோ வழி தெரிஞ்ச ரூட்டில் அவங்க பாட்டுக்கு ரொம்ப வேகமாக ஓடுறாங்க. பின்னாடியே இங்கே கருங்கல் பாண்டியுமே துரத்திக்கிட்டு ஓடவும் இங்கே நம்ம பூங்கொடி வந்து நல்லா மலை உச்சி பகுதிக்கு போயிடுறாங்க. ஸோ எப்படி போகிறதுனே தெரியல. ஓடுறப்போ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஆழத்தில் போயிட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஸோ கருங்கல் பாண்டி வந்துட்டு என்ன கீழே விழுந்துட்டா, ரொம்ப ஆழமாக இருக்குது, இம்புடு தூரம் நம்ம தேடி போகணுமா என்ன? சரி, இவ எப்படி செத்து போயிருப்பா, எப்படியும் உயிர் பொழிச்சு வரமாட்டா, சரி நம்ம இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருங்கல் பாண்டியுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம பூங்கொடி வந்து ரொம்ப ஆழமான பகுதியிலேருந்து கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ நிறைய கீழே வந்து இந்த இலைங்கள்லாம் விழுந்து மெத்த மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே திளவுண்டு தேஞ்சி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அடியில் அது மட்டும் இல்லாமல் மயக்கம் போட்டுட்ருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே இந்த பக்கம் இன்ஸ்டிடியூட் போயிட்டு இங்கே நம்ம பூங்கொடியோட தங்கச்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ வந்து வீட்டான பார்க்குறாங்க. மாயாண்டிக்கிட்ட என் அக்காவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம அது யார் தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. உடனே இங்கே மாயாண்டி இருந்துட்டு என்னம்மா இன்ஸ்டிடியூட் தானே காலையிலேயே பூங்கொடி கிளம்பி வந்துச்சு, இன்னும் இன்ஸ்டிடியூட்லேருந்து வீட்டுக்கு வரலையேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேங்க நம்ம செந்தமிழும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அமுதா இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பூங்கொடி இன்ஸ்டிடியூட்டுக்கு வரவே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவும் என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் நான் என்னுடைய கிளாஸ் தானே பூங்கொடியுமே, ஆனால் பூங்கொடி வரவே இல்லையே, பூங்கொடி இன்ஸ்டிடியூட் கிளம்பி வந்ததா நீங்கள் சொல்கிறீங்க, என்னங்க நடக்குது, பூங்கொடி எங்கெங்கே இருக்காங்க, எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே மாயாண்டிக்கு ரொம்பவே பதட்டமாகுது. இல்லைம்மா காலையில் இன்ஸ்டிடியூட்டுக்கு தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருந்ததா, நானுமே இன்றைக்கி வேண்டாம் ஒரு வாரம் 2-3 நாள் நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாமேன்னு கூட சொன்னேன், ஆனால் என் பேச்சை கேட்காம நான் போய் படித்தா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டிடியூட் கிளம்பி வந்துருச்சே பூங்கொடி, ஆனால் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லையே, ஐயோ கடவுளே பூங்கொடிக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்போ தான் மீனாட்சியுமே கிச்சனில் இருந்து வராங்க. என்னங்க ஏதோ பதட்டமாக பேசுகிற மாதிரி இருந்தது, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ தான் இங்கே நம்ம மாயாண்டி இருந்துட்டு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டேன் இங்கே நம்ம மீனாட்சி ரொம்பவே பதறி போகிறாங்க. கடவுளே பூங்கொடிக்கு எதுவும் ஆகக்கூடாது, பூங்கொடி எப்படியாவது நீ தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. தெய்வானை இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இந்த பூங்கொடி திரும்ப வரவே கூடாது, போனவளாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே மீனாட்சியும் அழகருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அழகருமே நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு இன்ஸ்டிடியூட் பார்க்குறேன், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எங்கேயாவது பார்க்குறேன், எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சூனாப்பானா இருந்துட்டு டே மாப்பிள்ளை அந்த கருங்கல் பாண்டி நேற்றே ரிலீஸ் ஆகி போயிட்டானா, ஏதோ பணம் கட்டி ரிலீஸ் ஆகி போயிருக்கான் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சூனாப்பானா சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேன் இங்கே நம்ம அழகர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கண்டிப்பாக அந்த கருங்கல் பாண்டி தான் நம்ம பூங்கொடியை கடத்திட்டு போயிருக்கணும், அவனால் தான் பூங்கொடிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, எப்படிடா கண்டுபிடிக்கிறது, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி அழகர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை பேசாமல் நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா, போன டைம் வேணால் அவங்க வீட்டுக்கு போயிருந்தான் அந்த கருங்கல் பாண்டி, அவங்க வீட்டுக்கே போயிட்டு நீ அவனை அடித்து நொறுக்கிட்ட, ஆனால் இந்த டைம் வேறு எங்கே போயிருக்கானே தெரியலையே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் அதாவது ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. கருங்கல் பாண்டியோட கார் வருது. ஸோ கருங்கல் பாண்டி கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க. ஸோ உள்ளே இருந்த கருங்கல் பாண்டியை வெளியே அடித்து இழுத்துட்டு வந்து எங்கடா பூங்கொடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கவும் கருங்கல் பாண்டி இருந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, நானே நேற்று தான் பணத்தை கட்டி அதை கட்டி ஒரு வழியாக வெளியே வந்தேன், பூங்கொடியை பற்றி என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழகர் இருந்துட்டு டேய் பொய் சொல்லாத, நான் பூங்கொடிக்கு இந்த ஊரில் ஆபத்து வருது அப்படின்னா அதுக்கு காரணம் நீயா மட்டும்தான் இருப்ப, பூங்கொடி எங்கே
எங்கே இருக்கான்னு ஒழுங்காக சொல்லிடு, பூங்கொடியை மட்டும் ஏதாவது பண்ணியிருந்தா அப்படின்னா நீ உசுரோடே இருக்க மாட்ட, ஒழுங்காக சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே கருங்கல் பாண்டி இருந்துட்டு, நான்லாம் எதுவுமே பண்ணல, எனக்கு தெரியாது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 அரை பல்லார்னு விடவும் அப்போ தான் எல்லா விஷயத்தையுமே கக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மலை உச்சிலிருந்து பூங்கொடி கால் நழுவி கீழே விழுந்துட்டாங்க, நானுமே திரும்பி வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கருங்கல் பாண்டி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு அழகர் ரொம்பவே பதறி போகிறாங்க. பூங்கொடிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. எப்படியாவது பூங்கொடியை போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடணும், பூங்கொடிக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த மலைக்கு அதாவது அது எந்த மலை அந்த காடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. ஸோ இன்னொரு சைடு எங்க மஞ்சமலைக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஸோ பூங்கொடிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு மாயாண்டி கிட்ட சண்டை போடுறதுக்காக இப்போ மாயாண்டி வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்